கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் என்ற பெயரில் கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் கல்வி கண்காட்சியில் வளாகத்தில் குழுமியிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கேட்கும் கேள்விகளுக்கு கல்வி ஆலோசகரான திரு நெடுஞ்செழியன் பதிலளித்து வருகிறார். சார்லஸ், அங்கு குழுமியிருக்கக்கூடிய அடுத்த மாணவரின் கேள்வி என்ன? கலாநிதி, கண்டிப்பாக அதற்கு முன்னதாக இந்த கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் நிகழ்ச்சியை நம்ம நேரடியாக இந்த கும்பகோணத்திலிருந்து நேரடியாக பார்த்து கொண்டிருக்கோம். நேர்கள் அனைவரும் அதாவது இந்த மற்ற மாணவர்களும் இந்த ஒரு மாணவர் கேட்கும் கேள்விக்கு மற்ற மாணவர்களும் அவருடைய சந்தேகத்தை தீர்த்து கொண்டிருக்காங்க. பெற்றோருடன் இதுல மாணவர் வந்திருக்காங்க. அதாவது வீரமணி கண்டன் அவருடைய மகள் இதுல கூட இருக்காங்க. அவங்க கூட வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நேரடியாக கேட்கலாம். கலாநிதி, தற்பொழுது இப்ப நீங்க உங்களுடைய மகள் தமிழ் இலக்கியாவோட வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்க மகளை என்ன படிக்க வைக்க போறீங்க? உங்களுக்கு என்ன இதுல சந்தேகம் இருக்கு? என்ன படிப்புக்கு? நான் இப்போ மன்னார்குடி வட்டம் மேலத்தில் படிக்கலாமா இருக்கோம். இந்த பொண்ணு இப்போ +2 முடிச்சுட்டு ட்ரிபிள் படிக்கலாமா இல்லை இசி படிக்கலாமாங்கிற இது கால்குலேட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த புதிய தலைமுறை நடத்த இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கு பல சிறப்பான அந்த அணுகுமுறைகள் அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்குது. நாங்கள் இதுக்கு மேலும் என்ன படிக்கலாங்கிறத சார் நெடுஞ்செழியன் சார் மூலியமா வருங்காலத்தில் இசியில் வேல்யூ இருக்குதா இல்லை ட்ரிபிள் வேல்யூ இருக்குதாங்கிறத கேட்க விரும்புகிறோம். ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபிசிக்ஸில் நிறைய எலக்ட்ரிசிட்டி ஓரியன்டாக படிச்சிருப்பாங்க. இதில் நிறைய மோட்டர்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் காம்பினேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஓரியன்டேஷன் நிறைய படிக்கும்போது அவங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப தேவைப்படும். தவிர அவங்களுக்கு அந்த ட்ரிபிள் நிறைய பேர் கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் பட் நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறதுனா இப்போ என்ன படித்தாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது எல்லாருக்கும் இதே தான். இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சிலபஸ் நீங்கள் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத நல்லா இருக்கும். முதல் 2 வருஷம் மட்டும் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இப்போ 3rd and 4th இயரில் உங்களுக்கு நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் படிக்கிறது எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிமோட் காலேஜில் ஒருத்தர் படித்தவர் கேட்டில் 98% வாங்கினார். எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் அவராக படித்து அவராக இது பண்ணார். ஸோ உங்களுக்கு அது நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். பட் கோர்சஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 கோர்சஸை மட்டும் பார்க்காம மற்ற கோர்சஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இந்த கோர்சஸையும் நீங்கள் ஓரளவு கன்சிடரேஷன் பண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்க அக்ரி ஐடின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. எனர்ஜி என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்தியாவிலேயே எனர்ஜி நீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் படிக்கிறாங்க. பட் எனர்ஜி என்வரான்மெண்டெல்லாம் இந்தியாவிலே ஒரு 1000 பேர் தான் படிக்கிறாங்க. 4 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு 10,000 பேரோட தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 4 வருஷம் கழிச்சு நீங்கள் லட்சத்தில் கம்ப்ளீட் பண்ண விரும்புறீங்களா இல்லை ஒரு 10,000 பேர்ட்ட கம்ப்ளீட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற டிசிஷன் ஸ்டூடெண்ட் எடுக்கணும். அதை நீங்கள் பெற்றோர்கள் அதுக்கு வழிமுறை படித்து கொடுத்தீங்கன்னா அவங்களால இதை ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த அக்ரி ஐடிங்கிற அந்த படிப்புக்கு வேளாண் பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பிப்பதற்கு மே மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள் என்பது கூடுதல் தகவல். சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? உதயகுமார் என்ற மாணவர் தயாராக இருக்கார். கலாநிதி, அவர்கிட்ட கேட்கலாம். உங்களுடைய கேள்விக்கு. என் பேர் உதயகுமார். நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். ஏஆர்சி காமாட்சி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். என்னோட எய்ம் நானோ டெக்னாலஜி படிக்கணுங்கிறது. அந்த நானோ டெக்னாலஜி படிக்கணும் நான் ஆசைப்பட்ட போது அது பிடெக் நானோ டெக்னாலஜி படிச்சுட்டு எம்டெக் படிக்க வேணாம், அது ஈஸி படிச்சிங்கன்னா 1 வருஷம் கம்மியாகும், அதுவும் இல்லாமல் அந்த இதில் ஃபீல்டில் இதாகிடுச்சுன்னா இதுக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த வழி சிறப்பானது, எந்த காலேஜ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த இதை கிளியர் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக. நானோ அப்படிங்கிறது எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. இது இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு இது மட்டும் கிடையாது. இப்போ நானோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, இல்லை நானோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் இருக்குது. இது மாதிரி நானோ இன்றைக்கி அப்ளிகேஷன்ஸ் வைடாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டூடெண்ட் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த மெட்டீரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டே எந்த ஒரு கல்லூரி ஆனாலும் சரி இல்லை பல்கலைக்கழகம் ஆனாலும் சரி அந்த நானோ மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்ஸோட காஸ்ட்டு, லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இட் வில் பி ரன்னிங் இன்டு க்ரோர்ஸ். அது அந்த மாதிரி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு அந்த கல்லூரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது, படிக்கிறதுக்கு பெஸ்ட்டு ஐஐடியில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் நானோ சயின்ஸ் ஐஐடி பாம்பேல கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஜேஇ மெயின் எழுதிருக்கணும். அதை அட்வான்ஸ்க்கு குவாலிஃபை இருந்தால் திருப்பி அட்வான்ஸ் எழுதி உங்கள் போர்டில் டாப் 20% வந்தால் தான் நீங்கள் ஐஐடியில் போய் நீங்கள் படிக்க முடியும். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்ட் ஸ்கோர் பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் ஐஐடியில் போய் படிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிட்ஸ் பிலானி இல்லை என்ஐடி இல்லை நல்ல இன்ஸ்டியூஷனில் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பிரான்ச் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு நானோ பற்றி விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நானோ சயின்சஸில் போய் படிக்கலாம். இல்லை ஐசஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச்சில் பண்ணலாம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்லேயும் நானோ சயின்ஸ்க்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், அடுத்த கேள்வி. இப்படி மாத்திக்கிட்டே இருந்தா இந்த நானோ டெக்னாலஜி இது போன்ற
துறைகளை வந்து மாணவர்கள் எடுத்து படிக்கணும் விரும்புவாங்க. இது மட்டும் இல்லாமல் பொதுவாக மாணவர்கள் வந்து அதிக அளவில் விரும்பக்கூடிய படிப்புகள் என்னென்ன இருக்குங்க? இல்ல, மாணவர்கள் வந்து அவங்களுக்கு தெரிந்த துறைகளை மட்டும்தான் வந்து பாக்குறாங்க. ஏன்னா இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்ப எல்லாரும் பொறியியல் நோக்கி போறதுக்கு காரணம் வந்து பொறியியல்ல மட்டும்தான் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த கிணறு வந்து எவ்வளவு தண்ணி இருக்கா தண்ணி இல்லையான்னு பாக்குறது இல்ல, உள்ள எத்தனை பேர் விழுந்திருக்காங்கிறத பாக்குறது இல்ல, விழுந்தவங்க எல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஸ்கோப்ல வந்து ஓரளவு மிதக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்காங்கிறத பார்க்காம வந்து எல்லாரும் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பிளைண்ட் ஃபோல்டா நம்ம வந்து அதுக்கு போயிட்டு இருக்கோம். பட் இது ஔவையார் சொன்னது மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சதை கட்டுறது கைமண்ணங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சதை மட்டும் தான் பாக்குறோமே வழியே நமக்கு தெரியாத விஷயங்களை போய் பாக்குறது இல்ல. இன்னைக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேர் படிச்சு கொஞ்சம் நிறைய காம்படிஷன் இருக்கிற ஏரியாவை விட்டுட்டு நீங்க மற்ற ஏரியா எடுத்தீங்கன்னா கூட, ஏன்னா இப்ப பிஎஸ்சி நீங்க வந்து எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் போஸ்ட் பிஎஸ்சியில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் நல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேயே நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி முடிச்சு எம்ஃபில் முடிச்சு நீங்கள் பிஹெச்டி பண்ண வேண்டியது இல்லை. டேரெக்டாக போஸ்ட் பிஎஸ்சி முடிச்ச உடனே நீங்கள் வந்து இன்டெகிரேட்டட் பிஹெச்டி படிக்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து 12,000 18,000 வரைக்கும் ஸ்டைஃபன் தராங்க. அந்த மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கும் நிறைய காம்படிஷன் கம்மி, பட் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? கலாநிதி ராகுல் என்ற மாணவர் தயாராக இருக்காரு. உங்களுடைய கேள்வி. என்னோட பேர் வந்து ராகுல். நான் வந்து கிரைசிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். அது வந்து கும்பகோணத்தில் இருக்குது. இப்போ வந்து நானோ டெக்னாலஜி படிக்கிறதுனால அதுக்கு கிடைக்கிற ஸ்கோப், என்ன ஃபியூச்சரில் கிடைக்கிற ஸ்கோப்பு, அப்புறம் அதுக்கு நல்ல வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். இல்லை, இப்போ நீங்கள் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து புதுசாக கோர்சஸ் வந்து இப்போ இன்னும் வந்து இப்போ என்ன என்ட்ரி அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஃபாரின் யூனிவர்சிட்டி பில் வந்து இப்போ கிளியர் ஆகிறதுக்கு வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது அமெரிக்காலேயோ இல்லை வந்து ரொம்ப வளர்ச்சி பெற்ற நாடுகளில் வந்து இந்த மாதிரி வந்து யங் ஏஜ் பாப்புலேஷன், உங்கள் ஏஜ் குரூப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த நாட்டிலையுமே கிடையாது. இது ஹையஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்குது, இதுக்கப்புறம் வந்து சைனாவில் இருக்குது. அதனால உயர்நாட்டில் வெளிநாடுகளில் உள்ள நல்ல சிறந்த பல்கலைக்கழகங்களில் வந்து ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் கிடையாது. அதனால அவங்க இந்தியாவில் வந்து நல்ல ஆப்ஷன்ஸாக வந்து பார்க்குறாங்க. இப்போ இது நானோ அப்படிங்கிறது வந்து எமர்ஜிங் ஏரியா அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து இந்த கோர்சஸ் போய் எடுத்தீங்கன்னா இது மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புது பேர் கொண்டு வருவாங்க. பட் அந்த பேர் கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த பல்கலைக்கழகமோ இல்லை கல்லூரிகளில் வந்து எத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த லேப்ஸ் இருக்கா, இத்தனை இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, இத்தனை டீச்சர்ஸ் வந்து ஃபேக்கல்டி குவாலிஃபைடா இருக்காங்களா, இங்க படிச்சவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேலை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நானோ சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து மோர் ஆஃப் ரிசர்ச் ஓரியன்டேஷன் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், நான் முதல்ல சொன்ன ஐசஸ் இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச்லாம் படிக்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே மாசம் 5,000 ரூபா உங்களுக்கு ஸ்டைஃபன் தர்றாங்க. ஸ்டைஃபன் கொடுத்து உங்களுக்கு வந்து அவங்க கோடிக்கணக்கில் எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருக்காங்க. நீங்க அங்க போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இதை விட பெட்டரா இருக்கும். வெளிநாட்டில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் நீங்க போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? கலாநிதி, தொடர்ந்து மாணவிகள் வந்து கேள்விகள் எழுப்பி வந்தாங்க. தற்பொழுது கீதா என்ற பெற்றோர் வந்து அவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதை அவங்க என்னுடைய கேட்க போறாங்க. என்னோட பையன் பேரு தர்ஷன். அவன் மகாத்மா மாண்டிசோரி ஸ்கூல் மதுரையில் படிச்சான். இப்போ 12th முடிச்சிருக்கனால அடுத்து ட்ரிபிள் ஏ எடுக்கலாம்னு ஒரு ஐடியா. ட்ரிபிள் ஏக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு வந்து NBA அக்ரெடிஷன் இருக்கிற காலேஜ் தான் எடுக்கணுமா, இல்ல ISO சர்டிபிகேட் இருக்கிறது போருமா, 10 years இருக்கிறது போருமா, இல்ல NBA கம்பல்சரி வேணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். அந்த அக்ரெடிட்டேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பராமீட்டரா வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது வந்து இந்த கோர்சஸ்ல வந்து ஒன்லி வந்து சர்டன் பராமீட்டர்ஸ் இருக்கான்னு ஃபில் பண்ணுவாங்க. இத்தனை ஃபேக்கல்டி இருக்காங்களா, இது இருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் ஃபில் பண்றாங்களே ஒழிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாலேஜ் கெயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்கம் பத்தி அவங்க வந்து நிறைய வந்து பாக்குறது இல்லை. ஒன்லி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்டி மட்டும் தான் வந்து NBA வந்து மோர் ஆஃப் அக்ரெடிட்டேஷன் ஓரியன்டா இருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து உள்ள அவுட்கம், அதாவது இங்க படிச்சு முடிச்சவங்க வந்து எத்தனை பேர் வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கறது வந்து பாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ISO இருந்தாலும் சரி NBA இருந்தாலும் சரி எதுவுமே வந்து ஸ்டூடெண்டோட அவுட்கம் வந்து அனலைஸ் பண்றது இல்லை. பட் நாங்க என்ன மெயினா சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்க பையன் வந்து நல்ல கட் ஆஃப் மார்க் வாங்கினார் அப்படின்னா வந்து இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ், இல்ல உங்களுக்கு வந்து ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் இப்போ உங்களுக்கு வந்து சென்னையில வந்து கிண்டியில வந்து சிப்பட்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் வந்து இந்தியாவிலே ரொம்ப கம்மியான பேர் தான் படிக்கிறாங்க. இன்னைக்கு பிளாஸ்டிக் வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. நம்ம ஒரு மோல்டிங் வந்து இருக்கட்டும், நமக்கு வந்து இல்ல எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சா கூட உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் தனியா இருக்கு. அதாவது எந்த துறையில நிறைய பேர் போய் ஏற்கனவே வந்து நிறைய முட்டி மோதி இருக்காங்களோ அந்த துறையை பார்க்காம
எந்த துறையில வந்து கம்மியான சீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நீங்க கம்பீட் பண்றவங்களே கம்மியா இருப்பாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி growth வந்து உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஜிடிபியோ எக்கனாமியோ வந்து ஒன்றும் ரேப்பிடா வந்து ஒன்றும் growth ஆகல. அதனால வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஓரளவு வந்து ஒரு ஸ்லகிஷா பட் அதை விட வந்து நம்ம இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய மாணவர்களை வந்து நம்ம எண்ணிக்கையில நிறைய சேர்க்கறதுனால உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அப்படிங்கிறது வந்து யாருமே கொடுக்க முடியாது. தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? கலாநிதி விக்னேஷ் என்ற மாணவர் கேள்வி கேட்க தயாரா இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஹலோ, நான் விக்னேஷ் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கேன். இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்து May 28 ரிலீஸ் ஆகிற மாதிரி எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் அட் May 28. ஆனால் அண்ணா கவுன்சிலிங் வந்து May 20 முடியுது. நான் அண்ணா கவுன்சிலிங் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஹவு கேன் ஐ அப்ளை ஃபார் இட்? இல்ல இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா May 15க்கு மேலே அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்க ரிசல்ட்ஸ் அவைட்னு போட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு நீங்க வந்த உடனே கூட நீங்க திருப்பி கொடுக்குறதா நீங்க கொடுத்துக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி டெஃபினட்டா வந்து இதை கன்சிடர் பண்ணி அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க. பட் மெயினா வந்து நீங்க கோர்ஸ் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தா இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இப்போ வந்து IHM அவுரங்காபாத் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்லேயே வந்து டாப் 10 கேட்டரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஈவன் நம்ம கிரிக்கெட் கேப்டன் தோனியோட ஒய்ஃப் கூட இங்கே தான் படிச்சாங்க. இது வந்து திஸ் ஒன்லி ஃபாரின் டிகிரி அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹடர்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிறது டிகிரி கொடுக்குறாங்க. இதில் ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து கிடையாது. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் உங்களோட சர்வீஸ் செக்டர் ஆப்டிடியூட் இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். தென் ஃபைனலாக உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மும்பையில் அட்டாக் ஆன ஹோட்டல் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரூம் ரெண்ட் வந்து 1 lakh தாஜ் ஹோட்டலில், ஓல்டு தாஜில். இந்த மாதிரி 1 லட்சம் கொடுத்து தங்கக்கூடிய கஸ்டமருக்கு நீங்க என்னென்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்கணும்? ஏன்னா இப்போ நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நல்லா பிக்கப் ஆயிட்டு இருக்கு அண்ட் இது கம்ப்ளீட்லி மேனேஜ் பை தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். இது வந்து நீங்க என்ன மெட்ரோல நீங்க போய் தங்கினாலும் எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலையும் வந்து தாஜ்ல வந்து லெஸ் தென் 10,000 rupeesக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு குறைஞ்ச வாடகைக்கு வந்து கீழே வந்து ரூமே கிடையாது. இந்த செக்டர்ல வந்து நீங்க வந்து மெயினா என்ன படிப்பீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் அண்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி படிப்பீங்க. இது முடிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி வந்து உங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர்ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து NCERT கீழே MSc Ed அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஈவன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கூட போய் படிக்கலாம். இதுல போய் படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நிறைய இப்ப வந்து இது முடிச்சுட்டு நியூபான் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்க போய் நீங்க வந்து இன்டகிரேட்டட் PhD பண்ணிட்டு டீச்சிங்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. அதனால நீங்க கன்வென்ஷனலா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து நீங்க MHRD டேட்டா வந்து 20 லட்சம் பேர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாங்க. 50% தான் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. 50% இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்றதே கிடையாது. அதனால நீங்க நல்ல கோர்சஸ், மற்ற கோர்சஸ் இருக்கிறதே நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை எடுத்து படிச்சுட்டு இதெல்லாம் நீங்க அப்ப அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க +2 மதிப்பெண்களை அவங்க பார்க்க போறதே கிடையாது. அவங்க ஒன்லி நான் முதல்ல ஏற்கனவே சொல்ற மாதிரி வந்து +2க்கு அப்புறம் 60 நுழைவுத் தேர்வுகள் அரசு உதவி பெறும் இன்ஸ்டிடியூஷன்ல நடக்குது. இதுல நிறைய இதுல ஸ்காலர்ஷிப் தராங்க. இந்த 60லயும் 50ல வந்து உங்க +2 மார்க்கே பாக்குறது இல்ல. பியூர்லி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்க நீங்க எழுதக்கூடிய தேர்வின் அடிப்படையில் மட்டும்தான் எடுக்கிறாங்க. மினிமம் 60% இருக்கணுங்கிறதுனால வந்து இது பண்ணணும். சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? கலாநிதி சக்திவேல் என்ற மாணவர் தயாராக இருக்கார், அவரிடம் கேட்போம். என் பேர் சக்திவேல். நான் கும்பகோணம் CP வித்யாமதி ஸ்கூலில் படிக்கிறேன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, எனக்கு வந்து பிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் வந்து இஸ்ரோவில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எங்கே படிக்கலாம்? இதுதான் டவுட். தேங்க்யூ. ஓகே, நீங்க பிசிக்ஸ் நீங்க என்னன்னா பிடெக் இன் பிசிக்கல் சயின்சஸ், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி பத்தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கு. இது ISRO கீழே வருது. 4 வருஷமா உங்களுக்கு கோர்ஸ் ஃப்ரீ, போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே ஃப்ரீ. படிச்சு முடிச்சவொடனே ISROல வேலைக்கு எடுத்துப்பாங்க. இதுக்கு நீங்க IIT JEE மெயின் எழுதணும், அதுக்கு தனியா விண்ணப்பிக்கணும். JEE அட்வான்ஸ்டு எழுத வேண்டியிருக்கும். தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? அவரிடம் நேரடியாக கேட்கலாம். என் பேரு சாருமதி, மன்னார்குடியில் உள்ள செட் ஜோசப் ஸ்கூல்ல படிக்கிறேன். BE-ல ECE படிச்சா வேல்யூ இருக்கான்னு கேட்கணும். இது ஏற்கனவே சொன்ன பதில் தான். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. பட் இதுல வந்து நிறைய பேர் படிச்சு வேலை இல்லாமலும் இருக்காங்க. அதனால கல்லூரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதை பார்த்து நீங்க சூஸ் பண்றது நல்லது. தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், மாத்திக்கிறேன் கொஞ்சம். ஹலோ சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? இது போல நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல
நிறைய பேர் எடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் நம்மளும் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட பெரும்பாலான மாணவர்களுடைய கருத்தா இருக்கு. கொஞ்சம் பேர் எடுக்கக்கூடிய படிப்பு என்பதற்கு வந்து பெரிய அளவில் வரவேற்பு இருக்காது. ஆனால் 4-5 வருடங்களுக்கு பிறகு அந்த படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து முன்கூட்டி எப்படி தீர்மானிப்பது? இல்லை, மெயினாக ஸ்கோப் வந்து இப்போ எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மெயினாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் துறையில் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எனர்ஜி என்வரான்மெண்டலோ அக்ரி ஐடியோ இல்லை அக்ரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸோ இதெல்லாம் நிறைய பேர் எடுத்து படிக்கிறது இல்லை. இதெல்லாம் எடுத்தால் ஸ்கோப் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர்னாலே ஒரு பெரிய அவர்ஷன் வச்சிருக்காங்க. பட் இந்தியன் எக்கனாமியே வந்து கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது முடிச்சுட்டு நீங்கள் கேட் எழுதுனீங்கன்னா எம்பிஏ வந்து ஐஎம் அஹமதாபாத்தில் டேரெக்டாக வந்து MBA in அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். இப்படிலாம் கோர்சஸ் போறதுக்கு வந்து சப்போஸ் கேட் எழுதி கிடைக்கலன்னா ஃபெலோஷிப் இன் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இப்படிலாம் போகணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? அடுத்த ஒரு மாணவர் தயாராக வந்து அவர்கிட்ட கேட்கலாம். நான் அரவிந்த் வெற்றி காசில் படிக்கிறேன். நான் ராக்கெட் இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கேன். யூஜியில் மெக்கானிக்கல் படிக்கலான்னு இருக்கேன். செல்ஃப் சப்போர்ட்டிங் பெஸ்ட்டா இல்லை சாண்ட்விச் கோர்ஸ் பெஸ்ட்டா? மெக்கானிக்கலில் எந்த காலேஜ் பெஸ்ட்? மெக்கானிக்கல் சாண்ட்விச் வந்து ஒன்லி பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. நீங்க உங்களுக்கு வந்து ஏரோஸ்பேஸ் நீங்க படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தா நீங்க டைரக்டா ஐஐடி கான்பூர்ல படிக்கலாம். 1961ல இருந்து இருக்க ஐஐடி கான்பூர்ல உள்ள ரன்வே இருக்கு. அவங்க போயிங் வந்து 2017 வரைக்கும் அவங்களோட டைப் பண்ணியிருக்காங்க. உள்ள ஸ்மால் ஏர்கிராஃப்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பைலட்டோட நீங்க கோ பைலட்டோட நீங்க உள்ள பறக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இல்லைன்னா இந்தியன் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜில வந்து படிக்கலாம். இல்லை ஆல் ஐஐடிஸ்ல வந்து படிக்கலாம். பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் MITங்கெல்லாம் நீங்கள் டேரெக்டாக ஏரோநாட்டிக்கல் எடுத்துட்டு கூட மாஸ்டர்ஸ்ல நீங்கள் வந்து இந்த உங்க என்ன ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் ஓரியன்டா இப்போ படிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? அடுத்த மாணவர் தயாராக இருக்காரு. வினீத்குமார் என்ற மாணவர் தயாராக இருக்காரு, அவரிடம் கேட்கலாம். வினீத்குமார், கொங்கு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன், கும்பகோணம். எல்லாரும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க சொல்லுவாங்க. ஆனால் மெக்கானிக்கல் படிக்கிறது தான் என் எய்மு. ஏன் இப்போ ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதா இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறாங்க? ஓகே, இது எனி பிரான்ச் வந்து இன்ஜினியரிங்ல வந்து டீம் ஒர்க். ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியர் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியர் வேணும். அது எவ்வளோ பெரிய வந்து இடம் தேவைப்படும், எங்க ஷெட்டோட ஹைட் எங்க இருக்கணும், ரோடு எங்க இருக்கணும், வாட்டர் எங்க போகணும், அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இவர் பண்ணி தருவார் சிவில் இன்ஜினியர். தென் ஆர்கிடெக்ட் வந்து ஒரு பிசினஸ் கிளாஸ்னா எப்படி இருக்கணும், எக்கனாமிக் கிளாஸ்னா எப்படி இருக்கணும், இல்லை காக்பிட்ல எப்படி இருக்கணும், அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவார். தென் வீடு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அந்த ஹெட்ல இருந்து டெயில் வரைக்கும் எங்க எலக்ட்ரிசிட்டி போக தருவார். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியர் வந்து ஏதாவது வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மாஸ்க் எப்படி வரணும், இல்லை பைலட்டுக்கு எப்படி அலர்ட் பண்ணணும், இவ்வளோ. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு பெரிய $multi-million ஏர்கிராஃப்ட் பண்றாங்க. பட் நம்ம இதெல்லாம் மறந்துட்டு ஒன்லி நம்ம ஏரோநாட்டிக்கல் படிச்சாதான் அப்படி போகணுங்கிறது கிடையாது. நீங்க எந்த பிரான்ச் எடுத்தாலும் நீங்க போய் ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி அந்த வெர்டிகலா இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு எனி இன்ஜினியரிங் எடுத்துட்டு நான் வந்து பேங்கிங்ல கூட போகலாம், இல்லை ஏரோஸ்பேஸ்ல போய் படிக்கலாம், இல்லை ஏரோநாட்டிக்கல்ல போய் ஆட்டோமொபைல்ல போய் படிக்கலாம், எந்த ஏரியால வேணாலும் போகலாம். அதனால இந்த துறை அப்படிங்கிறது கிடையாது, கல்லூரி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், அடுத்த மாணவரின் கேள்வி என்ன? கலாநிதி ராமநாதன் என்ற மாணவர் தயாராக இருக்காரு, அவரோட கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார், நான் வந்து கனகிராட்டிலேருந்து வந்திருக்கேன். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா நல்ல வேல்யூவா, எங்கே படிக்கலாம், எங்கே படித்தா நல்ல வேல்யூ? ஓகே, அதை நான் இப்போ முதல்ல சொன்ன IHM அவுரங்காபாத் தான் வந்து வேர்ல்ட்ல டாப் 4ல இருக்கு. அது இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனோட இணையதளம் வந்து www.ihma.ac.in. இந்த இணையதளம் வழியா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இது வந்து வேர்ல்ட்லே டாப் 4ல இருக்கு. this is only government வந்து approved foreign university degree. University of Huddersfield UK ல தராங்க. 2 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஈவென்ட்ஸ். இது ரெண்டுமே பெஸ்ட், நீங்க இங்க எடுத்து படிக்கலாம். இது இல்லைன்னா NCHMCT இருக்கு, நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 21 IHMs இருக்கு. அது வந்து உங்களுக்கு சென்னையில தரமணியில் இருக்கு, இது மாதிரி திருவனந்தபுரத்தில் இருக்கு. இதுக்கு அப்ளிகேஷன் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ IHM அவுரங்காபாத்துக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். சார்லஸ், அடுத்த மாணவரின் கேள்வி என்ன? மீனாட்சி என்ற மாணவி தயாரா இருக்காங்க, அவரோட முதல் கேட்கலாம். அடுத்து பிரகலாத் என்ற ஒரு மாணவர் தயாரா இருக்காரு, முதல்ல மீனாட்சியோட கேள்வி கேட்கலாம். என் பேர் மீனாட்சி, நான் மயிலாடுதுறையில இருந்து வரேன். நான் BL படிக்கணும்னு ஆசைப்படுறேன். BA படிச்சுட்டு BL படிக்கலாமா இல்ல டைரக்டா BL படிக்கலாமா? அதோட ப்ராசஸ் என்ன? எனக்கு ஸ்கோப் இருக்கா? என் பேர் பிரகலாத், நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வரேன். இன்ஜினியரிங்ல புதுசாக என்னென்ன கோர்சஸ் வந்திருக்கு, அதுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதுதான் கேள்வி. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவங்க கேட்டதுக்கு வந்து லாக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து
காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் எழுதுனீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் 14 நேஷனல் லா ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த 14 நேஷனல் லா ஸ்கூல்ஸ்க்கு கிளாட் வழி தான் எடுப்பாங்க. அதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ எப்பவுமே வந்து ஜனவரி டு மார்ச் வந்து கொடுத்து எக்ஸாமினேஷன் இப்போ மேல இருக்கும். இந்த கிளாட் எழுதுனீங்கன்னா இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பெஸ்ட் லா காலேஜ் வந்து நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூர்ல இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு வந்து கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் உள்ள லா ஸ்கூல்ல உள்ள ப்ரொஃபசர்ஸ் வந்து அவங்க கண்ட்ரி லா பத்தி இங்க டீச் பண்றாங்க. அதனால இந்த லா ஸ்கூல்ல உள்ள ப்ரொஃபசர்ஸ் வந்து அந்த லா காலேஜ்ல போய் இந்தியன் லா பத்தி டீச் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனலி வந்து நிறைய வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம மேன் பவர் எம்ப்ளாய் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் மாறும். அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி இவ்வளவு பேர் இந்த கண்ட்ரில இருந்து எங்களுக்கு இவ்வளவு பேர் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து லா வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. நீங்க வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல இருந்து நிறைய பேர் இங்க வந்து லா வந்து ஏரோஸ்பேஸ் லா சொல்லி தராங்க, என்வரான்மெண்டல் லா சொல்லி தராங்க, இன்டர்நேஷனல் லா சொல்லி தராங்க. அதனால இதெல்லாம் நீங்க 14 நேஷனல் லா ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு இது தவிர NLU டெல்லியும் ரொம்ப நல்லா இருக்கும். இது தவிர வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் பாம்பே இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லா காலேஜ் இந்த கண்ட்ரி. அதுக்கும் நீங்க தனியா விண்ணப்பிக்கலாம். அதுல வந்து ஒன்லி வந்து ஒரு 50% மகாராஷ்டிரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மீதி எல்லாம் அதர் ஸ்டேட்டுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர வந்து உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்களுக்கு சென்னையில இருக்கு. அண்ட் லா வித் கம்பெனி செக்ரட்டரி நல்ல ஆப்ஷன்ல நீங்க படிக்கலாம். அதே போல பிரகலாத் என்ற மாணவர் இல்ல பிரான்ச்சஸ் வந்து நீங்க நிறைய புதிய பிரான்ச்சஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து டியூவல் மாதிரி வருது. இப்போ நான் மெக்கானிக்கல் வித் இன்டெலிஜென்ட் மேனுஃபேக்சரிங் வந்து படிக்கலாம். இதெல்லாம் வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் IITல வந்து ஆஃபர் பண்றாங்க. இல்ல வந்து நீங்க வந்து பிட்ஸ் பிலானில வந்து எனி இன்ஜினியரிங் இப்போ மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹானர்ஸ் படிக்கலாம். இல்ல பயாலஜிக்கல் சயின்சஸ் வித் நான் பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்கலாம். இந்த மாதிரி நான் என்ன காம்பினேஷன் கோர்சஸ் வந்து நிறைய வந்து டியூவல் டிகிரியில வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் யூஜில +2 முடிச்சவொடனே பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ரொபாட்டிக்ஸ் வந்து இப்போ புதுசா வந்து PhD டெக்ல வந்து இது பண்ணிருக்காங்க. இது தவிர எனர்ஜி என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், அக்ரி IT இதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல வந்து பண்ணிருக்காங்க. ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜியும் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு டான்வாஸ் யூனிவர்சிட்டிலையும் வந்து தராங்க, அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் தராங்க. ஃபுட் ப்ராசஸிங் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. உங்க ஊர் பக்கத்துல வந்து IICPTன்னு உனக்கு இந்தியன் ஸ்டாக் கிராப் ப்ராசஸிங் டெக்னாலஜி வந்து தஞ்சாவூர்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் கீழ இருக்கு. அங்கேயும் எடுத்து படிக்கலாம். இதுக்கு இன்னும் விண்ணப்பம் கொடுக்க ஆரம்பிக்கல. அது கொடுத்தாலும் நீங்க படிச்சீங்கன்னா அதுவும் நல்ல ஸ்கோப் இருக்கு. கும்பகோணத்தில் நடைபெறக்கூடிய கல்வி கலங்கரை விளக்கம் என்ற கல்வி கண்காட்சி வளாகத்திலிருந்து பல்வேறு மாணவர்களின் கேள்விகளை நமக்கு தொகுத்தளித்த திரு சார்லஸ் உங்களுக்கு மிக்க நன்றி. அதே போல பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்த திரு நெடுஞ்செழியன் உங்களுக்கு மிக்க நன்றி.